ஹலோ கைஸ், வெல்கம் டு த another வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி ஃப்ரீ எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வேர்ட்ப்ரெஸ்ஸை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பிரீஃபான இன்ட்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சைட்டாக இது இயங்குது. இது மட்டுமல்லாது பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்துட்டு 5 GB கொடுக்குறாங்க. அது மட்டுமல்லாது 3 டொமைன் ஹோஸ்டிங்கும் நீங்கள் ஃப்ரீயாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லேர்னராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி கற்றுக்கணும், ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இன்ஃபினிட்டி ஃப்ரீயை நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு இன்ஃபினிட்டி ஃப்ரீ அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணோடனையும் ஃபர்ஸ்ட்டாக வரக்கூடிய இந்த டொமைனை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்தோடனே டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங். இதுலேயே நம்ம ப்ரீமியமாகவும் நம்மளுடைய டொமைனை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு லேர்னிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக ஹோஸ்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டைம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க டொமைன்ஸை வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாத நீங்கள் வந்து வேர்ட்பட்ஸில் பண்ணக்கூடிய எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஈஸி டு ஸ்டோர்டாக இருக்குது. ஸோ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரிஜிஸ்டர் நவ் கொடுத்தோடனையும் இதில் பார்த்தீங்கன்னா சைன்இன் வித் கூகுள் கிட்ஹப் இருந்தால் அது மூலிமா சைன் அப் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் இருந்து நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணலாம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா சைன் அப் வித் கூகுள் தான் கொடுக்க போகிறோம். ஸோ கண்டினியூ வித் யுவர் இமெயில் ஐடி கண்டினியூ கிரியேட் பண்ணோடனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஃப்ரீயில் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நமக்கான வெப்சைட்டை வந்து டொமைன் ஐடியை வந்து நம்ம வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற இங்கே இருக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது 3 டொமைன் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ இவங்க கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக வேணுமா இல்லை வந்து ப்ரீமியம் எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக அவங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 GB டெஸ்க் ஸ்பேஸ், அன்லிமிட்டெட் பேண்ட்வித், அன்லிமிட்டெட் ஹோஸ்டிங் அண்ட் டொமைன். ஸோ இது 3 தான் ப்ரைமரியாக நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவை. பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டொமைன் தேவை, ஒரு ஹோஸ்டிங் தேவை. ஸோ ஒரு நல்ல பேண்ட்வித் இருக்கக்கூடிய ஒரு ஹோஸ்டிங் தேவை. ஸோ அதுவும் இல்லாமல் சம் டிஸ்க் ஸ்பேஸ் வி நீடட். ஸோ நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய மீடியாஸ் ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தேவை. ஸோ இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதுனால ஃப்ரீயாகவே ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் நவ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் செக் பாக்ஸ் வந்து வரும். ப்ளீஸ் கன்ஃபார்ம் ஃபார் ஹியூமன் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கான டொமைன் சப் டொமைனை வந்து நம்ம இது பண்ணுறோம். அதாவது நம்மளுடைய பிராண்ட் நேம்ஸ் ஆர் சம்திங் எதுவாக வேணால் இருக்கலாம். செக் அவைலபிலிட்டி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே அவைலபிலிட்டி இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து இமெயிலில் வந்துட்டு நீங்கள் ஐ அப்ரூவ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனையும் இந்த பாஸ்வேர்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். ஸோ உங்களுக்கான யூசர் நேம் ஐடி பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான். பாஸ்வேர்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஹோஸ்டிங் வந்து செட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும் இதுக்காக. ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த ரீட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபியூ மினிட்ஸ் ஆகலாம் இந்த செட்டப்ஸ் முடியறதுக்கு. அது மட்டும் இல்லாத 72 ஹவர்ஸ் ஆகும் டொமைன் விசிபிலிட்டி ஆகிறதுக்கு எவ்ரிவேர். அதாவது நீங்கள் கூகுளில் இல்லை எந்த சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணுறீங்கன்னா அதனுடைய விசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 72 ஹவர்ஸ் எடுத்துக்கும். தென் பார்த்தீங்கன்னா டியூ டு டிஎன்எஸ் கேட்சிங்கும் இதுக்கு இன்க்ளூட் ஆகி தான் வருது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டொமைன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு கூகுள் வச்சு சைன் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேஜ் தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கில் போய் பார்த்தீங்கன்னா எந்த அளவு யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆஃப்டர் வேர்ட்ப்ரெஸ் ஒர்க் பண்ண பிறகு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 GB இருக்குது. பேண்ட்வித் வந்து அன்லிமிட்டெட் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ வேர்ட்ப்ரெஸ்ஸை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டொமைன் கிரியேட் பண்ணோடனே இந்த பேஜ் வந்து இதுவும் இது வரல அப்படிங்கிற பட்சத்தில் அக்கௌண்ட்ஸுங்கிற ஏரியாவில் வந்தீங்கன்னா உங்களுடைய டொமைன் ஐடியை கிளிக் பண்ணி இங்கே வந்துடலாம். ஆஃப்டர் தட் கோ டு த கண்ட்ரோல் பேனல். ஸோ கண்ட்ரோல் பேனல் கிளிக் பண்ணோடனே இப்போ என்ன ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சி பேனல் சொல்லக்கூடிய பேனல் வந்து ஓப்பன் ஆகும். இது விஸ்டா பேனல். ஸோ டேர்மாக நம்ம சொல்கிறது சி பேனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
எந்த ஹோஸ்டிங் போனாலும் இந்த cPanelங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், இது லோட் ஆகட்டும். ஸோ இப்போ லோட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த cPanelல நீங்கள் என்னென்ன ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கிளாஸ் ஆப்ஸ் இன்ஸ்டாலர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நமக்கு ப்ரைமரியாக முதல்லையே வந்துடும் வேர்ட் ப்ரெஸ் அப்படிங்கிறத ஏரியா வந்துடும். ஸோ நீங்கள் கிளிக் டு இன்ஸ்டால் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே யூசர் நேம், அதாவது அட்மின் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய அட்மின் நேம் கொடுத்துக்கலாம். வெட்டெக் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ பாஸ்வேர்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை அதே இருக்கட்டும் அப்படின்னா விட்டுருங்க. நீங்கள் இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுக்கணும். இன்ஸ்டால் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் அது செக்கிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ கொஞ்சம் ஃபர்தராக வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த cPanelல போய் தான் இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ண பிறகு தான் உங்கள் வேர்ட் ப்ரெஸ் வந்து கனெக்ட் ஆகும். ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸோட இன்டர்ஃபேஸ் வந்துடும். அதாவது அதில் நீங்கள் வந்து எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல். ஸோ நான் இந்த ஃப்யூச்சரில் வந்துட்டு உங்களுக்கு இது இன்ஸ்டால் பண்ண பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ்டாக நான் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு தரேன். லைக் ப்ரோ எலமெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம்